திரு சீனிவாசன் அவர்களே, மேடம் அருள்மொழி அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் சாந்தி அவர்களே, மேடையில் உள்ளவர்களே, இப்பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகளுடைய பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். நீங்கள் யாரும் என் பேச்சு கேட்கறதுக்கு வரல. உங்கள் குழந்தைங்க டான்ஸ் ஆடுறத பார்க்க வந்துக்கிறீங்க. பசங்கள்லாம் ப்ரைஸ் வாங்க வந்துக்கிறான். நான் பாடு கதையாக பேசின யார் கேட்க போகிறீங்க? அருமையான பள்ளிக்கூடம், நல்ல மாலை பொழுது, நல்ல இடம். என்னுடைய நண்பர் திரு ஜெகதரட்சகன் மாலா மேடம் அவருடைய உழைப்பால் அங்கே ஆரம்பத்திலிருந்து இங்கே வரைக்கும் ஒவ்வொரு விதமான கல்லூரியாக, மருத்துவக் கல்லூரியாக, பள்ளிக்கூடமாக அமைந்திருக்கிறது. அவருடைய உழைப்பை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்கூலில் வந்து பேசணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆசைப்பட்டேன். முன்ன ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேன்சல் ஆகிடுது. இன்றைக்கி அந்த ஒரு நிகழ்வு நல்லா நடந்திருக்கு. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பெற்றோர்களும் இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிடுக்கு பதிலாக என் பேர் கொண்ட ராஜாராம் அவர் இருக்காரா? போயிட்டாரா? கிளம்பிட்டாரா? மிஸ்டர் ராஜாராம் ஒரு அட்வொகேட் இருக்காரா? உட்காந்துருக்காரா? உட்காரு. அவர் பேசினப்ப நான் பேசவே வேண்டாம். இதில் என்ன கஷ்டம்னா, கடைசியாக பேசுகிறவங்களுக்கு முதல்ல வரவங்களாம் பேசி போடுவாங்க. நாங்கள் என்னத்தை பேசுன்னு தெரியாது. ரொம்ப அற்புதமாக பேசினார். என்னை பற்றிலாம் உயர்வாக சொன்னாங்கங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், அம்மா அப்பா பார்க்காதவன் நான். என்னமோ பத்மஸ்ரீ வாங்கிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், சாதனை பண்ணிட்டேன். அவர் என்னமோ ரோல் மாடல் அப்படிலாம் என்னமோ சொன்னார். என்னை பற்றி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆள். 30 வருஷம் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். திடீர்னு ஞானோதயம் தோணித்து. அப்துல் கலாமும் நானும் ஒரு 30 வருஷம் நண்பர்கள். மணி இஸ் ரிக்வயர்ட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு, மணி இஸ் நாட் ஆல் தட். வாழ்க்கையில் பணம் தேவையை ஒழிய பணம் தான் வாழ்க்கைன்னு போயிடாத அப்படின்ற அற்புதமான விஷயத்தை சொன்னார். பேங்க்லேருந்து வேலையை விட்டு வந்தேன். எந்த பொண்டாட்டி ஒத்துப்பாளா? ஒத்துப்பியம்மா? சிரிக்கிறான், ஆனந்தமாக சிரிக்கிறான். 40,000 ரூபாய் சம்பாதிச்சா என் பொண்டாட்டிக்கிற மூளைக்குதா உனக்கு? அறிவு இருக்கா? வேலையை விட்டு வந்துட்டியே, 40,000 ரூபாய் போச்சுன்னா. நான் சொன்னேன், ஆசிரமத்துக்கு வந்தா நான் இப்போ தாம்பரத்தில் இருந்தேன், இப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்ட காட்டாங்குளத்தூர் இல்லையே. 300 குழந்தைங்க ஓடி வந்து அண்ணான்னு கூப்பிடுது. 100 தாத்தா பாட்டிங்க என்ன கூட மகனின்னு கூப்பிடுது. தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் நான் தான். பணத்தினால இல்லை, அன்பால், சொல்வால், தியாகத்தால். இந்த ஸ்கூல்லாம் அடிக்கடி கை தட்டினா எனக்கு ஒரு பயம் வந்துடும். நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே நீ பேசாத, என் குழந்தைங்க அங்கே டான்ஸ் ஆட காத்துன்னு இருக்கு, முடிச்சிடுறேம்மா, சீக்கிரம் முடிச்சிடுறேன். அந்த அம்மா அப்படிதான் சொல்ல நினைக்கிறீங்க, அதை நான் சொல்றேன். கரெக்டா? அன்பார்ந்தவர்களே, உங்கள் குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. இந்த ஹில்டன் ஸ்கூலில் நல்லா படிக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாம் இருக்குங்க. அக்ரிகல்ச்சரில் இந்த 9 மாதம் நம்ம உற்பத்தியே பண்ண வேண்டாம். அரிசி, கோதுமை எல்லாம் இருக்கு. ஆனால் ஒழுக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லை. தனி மனிதனோட ஒழுக்கம் இல்லை. பெரிய பேராசிரியர்ன்றாங்க, பெரிய தலைவர்ன்றாங்க, கவர்னர்ன்றாங்க, அவன்றாங்க. ஆனால் நல்லவனா? நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு குழந்தைல விடுறோம்? ஒரு முறை நான் எங்க அப்துல் கலாம் சொல்லி, அப்துல் கலாம் சொன்னார், நிறைய நீ பண்ணிட்ட, ஆதரவற்ற குழந்தைகள், முதியோருக்கும், இனிமேல் குழந்தைகிட்ட போய் பேசு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க பின்னாடி சுற்றினுக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க கூட சுற்றுறீங்க, என்ன சார்னு கேட்டேன் கலாம் சார்கிட்ட. ஒரு ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதேன்னு. நான் ரகசியத்தெல்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். அப்படியே சொன்னால் லேடிஸ்ட சொல்லுவேன், அவங்க தான் ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஏம்மா நான் சொல்ல ரைட் தானே? என்னடா ரகசியம்னு கேட்டா, சமுதாய சேவை யார் வேணா பண்ணிடலாம், சமுதாய மாற்றம் கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். என் பையன் நல்லா படிக்கிறான்னா என் ரத்தம் ஓடுறது. ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுக்கும் அறிவு சார்ந்து இருக்கிறதுக்கு 2 காரணம். அப்பா அம்மாவுடைய ரத்தம் ஓடுது, 2வது இருக்கிற சூழ்நிலையில தான் மாற்றுதுன்றார். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறோம்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்கிறோம். நல்லவனாவா, ஒழுக்கம் உள்ளவனாவா, பண்பாடுனாவா, அம்மா அப்பாவை நேசி, சர்ச்சுக்கு போக வேண்டாம், தர்காவுக்கு போக வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், தினந்தோறும் அம்மா அப்பாவை நமஸ்கரி செய்யணும். ஒரு பள்ளிக்கூடம் சொல்லிட்டுதா? கல்வியில வெறும் கல்வி போறாதுங்க, அம்மா அப்பாவை தெய்வம் அடிக்கணும். ஏன் முதியோர்ல வருது சொல்லி பாருங்க. தமிழ்நாட்டில் முதியோர்ல இருந்ததா?
கிடையவே கிடையாது. டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து என் பையன் என்னை வச்சுக்க மாட்டேன்றான், மாட்டு பொண்ணுக்கும் எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது, அப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் வருவாங்க. காரணம் என்ன? பணம் 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 அலைஞ்சிட்டு இருக்கோம். அமெரிக்கா இதோட முடிச்சிடுறோமா, இதான் லாஸ்ட். முறைக்கிறாங்க என்னை பார்த்து, ஏன்னா அப்போதுலேருந்து முடிக்கிறேன் முடிக்க மாட்டேன். கல்வியில் கூட பாருங்க, இந்த ஸ்கூல் நல்ல மாரல் சொல்லி தருது. எல்லா ஸ்கூலில் எதை பெருமையாக நினைக்கிறாங்கன்னா 90% வாங்குறோம், 100% வாங்குறோம், 99%. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலேஜ் சொல்லி கூட நாலேஜ் டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 2 மார்க் கேள்வி, 10 மார்க் கேள்வி. ஒரு முறை திருநெல்வேலி பக்கம் போயிருந்தேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ரொம்ப கிராமத்து குழந்தைங்க. இது நான் 1850 ஸ்கூல் பேசுகிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் காலேஜெலாம் பசங்க மத்தியில் தான் பேசுவேன் நான். அங்கே ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், திருக்குறள் படிச்சிருக்கேம்மான்னு. படிச்சிருக்கேன். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். எதுக்குமா படிக்கிற திருக்குறள்னு கேட்டேன். ஷார் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது, தெரியல, தலை சுரிஞ்சுட்டு 10ஆம் கிளாஸ் வந்தால் எனக்கு 2 மார்க் கிடைக்கும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருக்குறள், பைபிள், குரான், பகவத்கீதை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், இதெல்லாம் நம்ம எதுக்கு படித்தோம் பள்ளிக்கூடத்தில்? 2 மார்க் கேள்விக்கா? இல்லை திருவள்ளுவர் ஒரு 2 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து அகர முதல் எழுத்தெல்லாம் எழுதுகிற வாசுகி 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஹில்டன் ஸ்கூலில் போனால் 2 மார்க் கிடைக்கும். என்ன இப்படியெல்லாம் வாழ்க்கை முறையாக நம்ம வாழ வேண்டும். பெற்றோரை வணங்கணும், பெற்றோரை பாராட்டணும், பெற்றோரை எழுக்கணும் தான் ஏற்படுத்தினாங்க. ஆகவே கல்வி என்பது வெறும் MnO3 H2SO4 A+B² மட்டும் இல்லை. அப்பா அம்மாவை காப்பாற்றணும், நல்ல பையனாயிரு, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாயிருன்ற போதிக்கூட கல்வியெல்லாம் மாறணும்னு தான் அப்துல் கலாம் ரொம்ப ஆசைப்பட்டார், ரொம்ப விரும்பினார். அது ஏன்னா எஜுகேஷன் has become more மெட்டீரியலிஸ்டிக்காக போயிடுது. ஏதோ சொல்லிக் கொடுக்காம பாடப்பத்தியே படிச்சுட்டு இருக்கோம். அதுக்குன்னு படிக்க வேணான்னு சொல்ல. நாளைக்கு வந்து ஒரு சார் வந்தார், நான் ஒழுக்கமாகவே இருக்கிறேன், படிக்க வேணான்னு நான் சொல்ல, ரைட்டா? உங்களாம் படிக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். இறுதியாக ஒரே ஒரு ஸ்கோப்போட முடிக்கிறேங்க. நாளுக்கு நாள் முதியோர்கள் பெருகின்றே வருது. கல்வியில் நம்ம குழந்தைங்க படிக்கிறோமா ஒழிய சந்தோஷமாக இருக்கோமா? பெரும்பாலான குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை. பணம் இருக்கு, வசதி இருக்கு, கணவன் மனைவி நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த கூட்டு குடும்பம் இல்லை. இன்னைக்கு தேதியில் என்ன தேவைன்னா, பேரம்பேத்திகளை பார்த்துக்கிறதுக்கு அம்மா அப்பா வச்சுக்கணும். அம்மா வச்சுக்க யாருமே வச்சுக்கிறது இல்லை, முதியோர்கள் போய் சேர்த்துடுறாங்க. இந்த அவல நிலை ஒழியணும், மாறணும். அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, பில்கேட்ஸ்ன்ற கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, எங்கள் முதியோர்கள் சேர்த்துருக்காங்க. $2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாதம். $2 lakh இன்னைக்கு வேல்யூ பாருங்க என்னன்னு. அங்கேருந்து வந்து நைட்டில் வருவாங்க 1:30 மணிக்கு அமெரிக்காலேருந்து வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அவ்வளோ கோயிலுக்கும் போவாங்க. ஏன்னா எல்லா சாமியும் கும்பிட்டு அங்கே இருக்கிற தட்டில் 100-200 போட்டு மாலையெல்லாம் வந்து போகும்போது ஏரோப்ளேன் ஏறும்போது, ஹாய் டேடி, இந்தாங்க $5000, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. $5000 சந்தோஷமாக கொடுக்கும் அம்மா அப்பாவுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா அப்பா, நான் படித்தேன், என் கல்விக்கு இந்தியாவில் வேல்யூ இல்லை, அமெரிக்கா போய் நல்லா வேலை செய்கிறேன், நான் இந்தியாவுக்கு வரேன், உங்கள் 2 பேரையும் கூட்டின்னு போய் ஒரு மாதம் வச்சு என் பொண்டாட்டி சமைச்சு போடுவா, நீ சாப்பிடுப்பான்னு சொல்லக்கூடிய தமிழ் பண்பாடு எங்கே போச்சு? நம்ம எங்கே நிற்கிறோம்? ஆகவே அன்பார்ந்தவர்களே, குழந்தைய பெற்றா மாத்திரம் போறாது, இன்னொன்று குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்கூலில் படிக்க வச்சு, ஹில்டன் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டேன், அருள்மொழி பார்த்துப்பாங்க, சீனிவாசன் பார்த்துப்பாங்க இருக்காதீங்க. பேரண்ட்ஸ் ஷுட் டிவோட் மோர் டைம் வித் சில்ட்ரன். குழந்தையோட நீங்கள் இருந்தீங்கன்னா அது வளர்ச்சி. அவன் ஃப்ரெண்டு யார், அவன் என்ன யார், எதுக்குமா சம்பாதிக்கிறோம்? பணம் எதுக்குமா? நல்ல உடை, நல்ல ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்க. அதோடு இல்லாமல் நம்ம குடும்பன்ற கலாச்சாரத்தை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாமா? அதாங்க எசன்ஸ் ஆஃப் லைஃப். நீங்கள் எல்லாரும் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது தொண்டு நிறுவனத்தோட, பார்வையற்றோர் இல்லம், புத்தி சுவாதீனம் இல்லாதோர், அப்புறம் முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்களில் போய் மாதத்தில் ஒரு நாள் அங்கே இல்லத்தில் தங்கியிருக்கிற வயசானவங்களை பார்த்து சௌக்கியமா தாத்தான்னு கேளுங்க, அழுவாங்க. ஏன்னா சௌக்கியமான்னு கேட்கறது கூட அவங்களுக்கு யாருமே இல்லை. ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைக்கு நான் உனக்கு அக்காவா இருக்கேன், நான் ஒரு அண்ணாவா இருக்கேன், நான் ஒரு தந்தையா இருக்கேன், நான் ஒரு தாயா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, ஓடி வந்து கட்டிப்பாங்க. நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம்? பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு இல்லை, போகும்போதும் ஒன்றும் எடுத்துன்னு போக போகிறல. பிறக்க டைமும் கண்டுபிடிக்கல, செத்து போன டைமும் யாரும் கண்டுபிடிக்கல, எந்த கம்ப்யூட்டராலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சி என்ன ஆகும் பாருங்க, ஆபத்து. ராஜாராம், நீ மார்ச் மாதம் 10ஆம் தேதி செத்து போடுவேன் கம்ப்யூட்டர் சொல்லிடுச்சுன்னா என் புத்தி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? மனசு நிம்மதியமாக இருக்காமா? ஆகவே முதல் கல்வி பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களை காக்க வேண்டும்.
நீ படித்து முன்னுக்கு வரது ஒரு பக்கம் இருக்கட்டும், அம்மா அப்பா வச்சு சந்தோஷமாக வச்சுக்கோ. அம்மா அப்பா என்ன எதிர்பார்க்குறாங்க, உன்னை இருக்கிற குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கியா, மருந்து வேணுமா, இது ஒன்று தானே கேட்க போகிறாங்க. ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரு முறை சிவானந்த குருவில் வரணும். அங்கே 150 குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க, அவங்களாம் பார்க்கணும். ஒரு முறை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் பேசினேன், லாஸ்ட் ஃபைனல் ஓகேயா, பர்மிஷன் கிராண்டட். ஏன்னா எல்லா ஆறுதலும் பசங்க ஆட தான் காத்து நினைக்கிறீங்களா. ஹார்வர்டு யூனிவர்சிட்டி போயிருந்தேன், அங்கே ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு பொண்ணு என்னை எழுதி கேட்டது, சார் ஐ கான்ட் பிலீவ் பட் ஐ ஹேவ் டு பிலீவ் that in your country husband and wife live together for more than 2 years. கேட்குது அந்த பொண்ணு, ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பொண்ணு. உங்கள் ஊரில் எல்லாம் கணவன் மனைவி எல்லாம் 2 வருஷத்துக்கு மேலே சந்தோஷமாக இருப்பாங்க. நான் சொன்ன அடி பாவி, 60 வயசுல தான் எங்களுக்கு காதலே வரும். நான் அவளை சார்ந்திருப்பேன், அவள் என்னை சார்ந்திருப்பாள். ஒருவரை நேசிக்கும் நாடு இந்திய நாடுன்னு கைத்தட்டுங்கம்மா. எதுக்கும் கைத்தராம ஊன்னு உட்காந்தீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் தூங்குறவங்களை எழுப்புறது, தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களை எழுப்புறது தான் இது. ஸோ அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு சாதாரண ஆள். 30 வருஷமாக அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளையும் 100 தாத்தா பாட்டிகளை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். கொடுத்து பாருங்கள். நீங்கள் 25,000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பள்ளிக்கூடம். அந்த குழந்தைகளுக்கு சட்டைக்கோ துணிக்கோ படிப்போ எல்லாம் என்னது, எம் புடவை, என் சூடிதார், என் துப்பட்டா, எம் புடவை, எம் வீடு, என்னதுன்ற போகும்போது ஒன்றுமே இல்லை. இன்னொன்று ஏதாவது 10 ரூபா கொடுத்து பாருங்க, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க. இவ்வளோ கேட்ட அந்த பையனுக்கிட்ட காலத்தினால் உதவி சீர்திரும் ஞானத்தில் மானப்பெரியதுன்னு படிப்பா. 2 மார்க் கேள்வி. இன்னும் அர்த்தம் யாருக்குமே தெரியாது. வாதியாருக்கே இந்த காலத்தில் தெரியல. நான் இந்த ஆசிரியர் பெருமக்களை யாரையும் குறை சொல்லல. ஆசிரியர் பெருமக்கள் வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உன் தாய் தந்தையை மறக்காதே. தாய் தந்தை அன்பை பெற்றாய், அறிவை பெற்றாய், அப்பாட்டிருந்து வீரத்தை. பள்ளிக்கூடம் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, ஸ்கூலுக்கு ஏன் நம்ம அனுப்புகிறோம்? should give knowledge, you should give everything to the children. ஆகவே இந்த விழாவை என்னை போன்ற ஒரு சாதாரண ஆணையை கூப்பிட்டு மதிப்பு கொடுத்து என்னை இன்வைட் பண்ணி சீஃப் கெஸ்ட்னு போட்டு எங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்த இந்த இன்டர்நெட் ஸ்கூல் மென்மேலும் விளங்கணும், நல்ல சிறப்பாக வரணும், நிறைய கல்விமான்களை உருவாக்கணும். ஆனால் படித்தா மாத்திரம் போகாதுங்க. நிறைய டாக்டர் இருக்காங்க, நிறைய கலெக்டர் இருக்கார். 3 கலெக்டரோட அம்மா அப்பா எங்கள் முதியோர்கள் இருக்காங்க. 3 கலெக்டரோட அம்மா அப்பா எங்கள் முதியோர்கள் இருக்காங்க. என்ன படிப்புக்கு நேரத்தை கொடுத்தது? கலெக்டராக போட்டு அதிகாரம் பண்ணுற கலெக்டர் தன் தாய் தந்தையை வச்சுக்க முடியலன்னா என்ன நாடு இது? ஆகவே நாம் குழந்தைகளை வளர்ப்பது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஃபாரின் போ, அமெரிக்கா போ, துபாய் போ. இங்கே நிறைய இஸ்லாமிய சகோதரிகள்லாம் இருக்கீங்க, துபாய் போ, பணம் கொண்டு வா. நோ, பி எ கல்ச்சர்ட் பாய். அம்மா அப்பா பாட்டி வாப்பாவை நேசி, உன்னுடைய இஸ்லாமிய தொழு. அந்த மாதிரி எண்ணங்களை நான் பரப்பினா இனி வர சமுதாயம் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு அப்துல் கலாமா உருவாள் என்று கேட்டுக்கொண்டு என்னையும் அழைத்து முடிச்சுட்டேன். என்னையும் அழைத்து இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி எனக்கு என்ன கசக்குதா, 2 பொக்கே கொடுத்தாங்க. ஒன்று சிகப்பு ரோஜா பூ, இன்னொன்று மஞ்சள் ரோஜா பூ, ஒரு பொண்ணாட. என் குழந்தைகள் 25,000 ரூபா. அன்பார்ந்த பெற்றோர்கள், உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. என் பிறவி பயனை நடந்து விட்டேன் என்று கூறி கடைசியாக கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.